சோபனா எப்படி இருப்பா? ஐயோ சோக்கா போல இருக்கே. ஃபர்ஸ்ட் நீங்க போறீங்களா நான் போட்டுமா? நீ எதுக்கு வர? என் கூட இருந்து வீடியோ எடுத்து வைரல் ஆகுறதுக்கா? ஐயோ சிங்கமே, இந்த தங்கத்தை தனியா விடக்கூடாது. இதுக்கு துணைக்கு நான் வரேன்னு சொல்றேன். கணேசா, சிங்கம் எனக்கு சிங்கிளா தான் போகும். நான் சிங்கம் சிங்கிளா தான் போவேன். வெயிட் அண்ட் சீ. சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே. சிங்களா போனதுங்கெல்லாம் சின்ன பின்னமாய் தான் திரும்பி வந்திருக்கு. இது எப்படி வரும் தெரியலையே. கமல் சோபனா, கமல் டார்லிங், நாம அடுத்த ஸ்டெப்புக்கு போலாமே. Facebookல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அட்ராக்ஷனா இருக்க. ஐ லைக் யூ. அது என் முகராசி, நீதான் என் மகராசி. டார்லிங், ஊர்ல எவ்வளவோ பேர் இருக்கும் போது என்ன மட்டும் எதனால பிடிச்சிருக்கு? அதுவா கமல், நீ கண்ணங்கரேன்னு கன்றாவியா இருந்தாலும் இந்த மண்டை ஆளவந்தான் படத்துல வர கமல் மாதிரி சும்மா நச்சுன்னு இருக்கு. அது மட்டும் இல்ல கமல், பாக்குறதுக்கு ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி சும்மா எடுப்பா இருக்க. சூப்பரா இருக்கு. அப்படியா டார்லிங்? கமல் சொல்லு டார்லிங். உனக்கு என்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு? டார்லிங், உன்கிட்ட எனக்கு மேல கீழே எல்லாமே பிடிச்சிருக்கு. உன் பளபளப்பான ஃபேஸ், அதுல 2 ஐஸ், அதுக்கு கீழே நோஸ், அதுக்கு தனி மவுஸ், அதுக்கு கீழே லிப்ஸ். நான் தரட்டுமா கிஸ்? எனக்கு வெக்கமா இருக்கு கமல். டார்லிங், எனக்கு ஒரு கிஸ். கண்ணு மூடுங்க, தரேன். டார்லிங், முத்தத்துக்கு ஏன் முட்டுக்கட்ட? கமான். யாரு அவங்க? பணமரத்துல பாதி இருக்கானுங்க. சிங்கம் சீரிட்டு வரும்னு பார்த்தா உடம்பெல்லாம் பூரிட்டு வரியே. அப்பவே சொன்ன சிங்களா போவாதான்னு. இப்ப சிங்கிள் துணி கூட இல்லாம வரியா சிங்கம்? ஐயோ, ஆளவந்தான் கமல் மாதிரி உள்ள போனே சிங்கத்தை குருதி புனல் கமல் மாதிரி குமரி குமரி அம்மனமா ஆச்சுட்டானுங்களே. பேஸ்புக்ல லவ் பண்ணி அவளை நம்பி வீட்டுக்கு வந்தா அண்ணா கல் வரைக்கும் அவுத்துட்டு இப்படி அம்பளமா நிக்க வச்சுட்டாளே. ஐயோ, நாய வேற அவுத்துட்டாங்க. இருக்கிற சம்மா தூட்டி கவிழ போது வாடி வந்துரு. சிங்கம் நாய் பின்னால பாஞ்சிர போது சாடி இறுக்கி கட்ட. பாவடை கட்டிட்டு வரதுக்கு அசிங்கமா இருக்குப்பா. அட இது கூட இல்ல, இன்னும் அசிங்கமா இருக்கும். வாயா. ஐயோ சிங்கம் போட்டு சண்டை போட்டானுங்க. பாவடை தூக்கிட்டு ஏறு. ஐயோ நாய் வருது. ஐயோ நாய் கேட்க மாட்டே. ஹே, என்னடி உன் ஆளு தைரியசாலியா பயந்தாங்கோலியான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? நம்பர் சொல்லு. நோட் பண்ணிக்கோ. 9352783456. அடுத்த பிக்கப்பு. ஹலோ, இந்த பேசு. ஹலோ, யாருங்க? ஹலோ, கால் டாக்ஸி டிரைவரா? ஆமா, நீங்க யாரு? அது நான் தான் கேட்கணும். பிக்கப் பண்ண வந்தியா? இல்ல, டிராப் பண்ண வந்தேன். ஹலோ, நான் அதை கேட்கல. பொண்ணுங்களெல்லாம் நல்லா பிக்கப் பண்றியாமே. ஏங்க, அதாங்க என் டியூட்டி. அப்போ எத்தனை பொண்ணுங்களை பிக்கப் பண்ணி எத்தனை பொண்ணுங்களை கழட்டி விட்டுருப்ப? ஏங்க, நான் கஸ்டமரை பிக்கப் பண்றத பத்தி பேசுறேங்க. ஹலோ, நான் யார் தெரியுமா? தெரியாது. லாயர். நீங்க லாயரா? பின்ன டீ கடை நாயரா? இங்க பாரு, நீ பொண்ணுங்களை பிக்கப் பண்றேன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஏங்க, நான் அந்த மாதிரி பையன் கிடையாதுங்க. ரொம்ப நல்ல கேரக்டருங்க. பொதுவா கஸ்டமரை மதிக்கிறவங்க. சரி, உன்னை பார்த்தா பாவமா தெரியுது. பொழிச்சுக்கோ போ. சரிங்க. ஹே, பாத்துடி, அவன் நல்லா பயந்துட்டான். ஆளு இதுக்கே பயந்துட்டான். என்னடி உன் ஆள்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? என்ன சொன்னா? உங்களுக்கு எனக்கு செட் ஆகாதுங்க. நீங்கள் லாயரு, நான் கால் டாக்ஸி டிரைவர். எப்படி பார்த்தாலும் நம்ம 2 பேருக்கு சிங்க் ஆகாதுங்க.
உங்கள் படிப்புக்கும் அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி என்னை விட நல்ல மாப்பிள்ளை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்போம். ஆ, நான் கூட ஸ்டார்டிங்கில் உங்களை பார்க்குறப்ப லவ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அது தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்னோடய கஸ்டமராக எப்போ வேணாலும் என்னோடய கால் டேக்ஸில் வரலாம். ஆனால் லைஃப் பார்ட்னராக வரும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புங்க. உன்னை ஏன் பிடிச்சிருக்குன்னு ஒரு ரீசனும் கேட்க மாட்டியா? நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் விர்ஜினாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. என்னால் அந்த துரோகத்தை என்றைக்குமே பண்ண முடியாது. இதுக்காக தான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. சொல்லு, இப்போ என்ன லவ் பண்றியா? ஏங்க, நீங்கள் பொண்ணு தைரியமாக உங்கள் லவ் சொல்லிட்டீங்க. ஆனால் நான் பையன் எதையும் யோசிச்சு தான் நான் முடிவு பண்ணோம். அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டு தான் நான் முடிவு சொல்லுவேன். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு ஒரு நல்ல பதிலாக சொல்கிறேன். என்னடி நீ சொல்ல வேண்டிய டைலாக்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பேசாம நீயே அவங்க அம்மா கிட்ட போய் உன் லவ் மேட்டர் ஓபன் பண்ணிடு. இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஹலோ, நான் அஸ்வினி பேசுறேன். ஏதோ பொண்ணு பேசுது. பொண்ணு யாருன்னு கேளு. நீ யாருமா? ஆ, நான் யாரா? சொல்லுமா. உங்க பையன் என்னை பத்தி எதுவும் சொல்லலையா? சொல்லலையே. உங்க பையன் இப்ப எங்க இருக்காரு? இப்பதான் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். நான் அவன் அம்மா தான் பேசுறேன். அவங்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த அப்படியே நீ என்கிட்ட சொல்லு. என்ன, நான் அப்படியே அவங்கிட்ட சொல்லிடுறேன். இல்ல இல்ல இல்ல, நான் உங்ககிட்ட தான் பேசணும். என்கிட்டயா? ஆமா. சரி சொல்லு. உங்க பையனை நானும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். லவ் பண்றீங்களா? ஆமா. எப்படி உங்ககிட்ட லவ் சொன்னா? அவன் எங்க சொன்னா? நான் தான் சொன்னேன். ஆமா, அவனை கேட்டா அப்பாவை கேட்கணும், அம்மாவை கேட்கணும், ஆட்டுக்குட்டியை கேட்கணும்னு சொல்றான். என்ன புள்ளிய வளர்த்து வச்சிருக்கீங்க? அதான் நானே எங்க லவ் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அண்ணா, அந்த கால் டாக்ஸி டிரைவர் இங்கே தானே இருக்கான், மீன் மார்க்கெட்டில் இருக்கான். அவன் கதையை முடிச்சுட்டு நான் ஃபோன் பண்ணுறேன். சரிண்ணா. என்ன ஓகே ஆண்டி? ஏய், அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஓம்பாடு பேசிக்கிட்டே இருக்க. சும்மா இருங்க. சரி, உங்க புள்ள வந்தான்னா என்ன லவ் பண்ண சொல்லி கொஞ்சம் புத்திமதி சொல்லி அனுப்புங்க. ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. என்ன சொல்லுண்ணா? எனக்கு இப்போ வேணாவா? சரிண்ணா. கணேஷ் சொல்லுங்க சிங்கம். லேடி டாக்டர் தானே வருவாங்க. லேடி டாக்டரா? குத்துறா கீழே மிதிச்சு உனக்கு புத்தி வரல. பேசாம போடு. டாக்டர் இப்போ வந்துருவாரு. வாடா டாக்டர். வாங்க டாக்டர். நான் தான் இந்த ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர். வணக்கம் டாக்டர். பார்த்த சாரதி. உங்களை பார்க்க போற சாரதி. சீனா இருக்கிறான் முடியலையே. நீங்க யாரு? நான் அவரோட ஃப்ரெண்டு. இவருக்கு என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கணேஷ் வலிக்குதுடா. இவர் ரியாக்ஷனே சரியில்லையே. என்னாச்சு டாக்டர்? இத பார்த்தா அடிபட்ட மாதிரி தெரியலையே. யாரோ 2 பேர் ஏறி நல்லா மிதிச்ச மாதிரில இருக்கு. எப்படி டாக்டர் பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரியே சொல்றீங்க? ஓ, அதான் உண்மையா? ஆனா என்ன ஆச்சுன்னா, மிதிச்சவங்க கொஞ்சம் கருணை காட்டி வயத்துக்கு மேல மிதிச்சிருக்கலாம், வயத்துக்கு கீழே மிதிச்சாங்க. அது என்ன பிரச்சனைன்னா, கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா? சாகாதே. இப்ப என்ன டாக்டர் பண்றது? இதே மாதிரி 4 பாவாடை வாங்கி தர கட்டிக்க. ஐயோ, சிங்கத்தை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க. இனிமே சிங்கம் இல்ல, புலி. புலியா? புலி. ஐயோ டாக்டர்.